மகனே என்று மார்போடு கட்டி தலைவனார் ராமனை எல்லா ராமா ராமா என்று ராமன் புகழ் பாடுகிறாங்க. அந்த பரசுரனும் ராம ராமா ராமா என்று பரசுரன் வணங்கிடுவான். பரசுரன் வணங்கிடுவான். திருமாறி உள்தரடோ மாறாதவனை எழுதிட்டு மாயோனை உஞ்சரணோ ராமா ராமா ராமவென்று ராமவென்று அரசூரனோ ராமன் மீது தாவம் இருந்தாலும் விட்டு யாரு வருகிறது அயோத்திய நோக்கி மனமாடந்தோம் தேடந்தோம் மன்னந்தியார் தான் வருவோரையா வருவோரையா அயோத்தி நகரத்தில் தேர வீட்டு கீழே இறங்கி அவர் அரண்மனையில் போய் அமர்ந்தார்கள். அவன் கொஞ்ச நாள் கடந்தது. சரி, தசரதன் மாறுகிறார். நம்ம மகனுக்கு மாலை மனம் முடித்து வந்தாச்சு. ஒரு மகனும் நல்லவனா வல்லவனாக வீரவனாக இருக்கும் போது இதுவரைக்கும் நம்ம நாட்டை செங்கோடு கையில் பிடித்தும் நாட்டை அரசாட்சி செய்தோம். இனி நம் மகன் தான் நாட்டை அரசாட்சி செய்ய வேண்டும் என்று மகனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று ஒரு விஸ்வகரமான வரவழைத்து தாம களஞ்சிய லட்ச களஞ்சத்தை திறந்து 3300 பவன் தங்கத்தை எடுத்து மகனுக்கு சீக்கிரம் தங்க முடி சமைத்து வாருங்கள் என்னார். அவன் பரதன் சத்துருக்கனை அழைத்து நீங்க 2 பேர்களும் கேகே நாட்டுக்கு போயிட்டு தாய் மாமன்மார்களை அழைத்து வந்து விடுங்கள். அழைத்து வர வேண்டும். அவன் மந்திரி அழைத்தார். சுமந்தரா என்ன 56 தேசம் எல்லாம் இருந்து ராமருக்கு இந்த நாள் இந்த தேதிகளுக்கு முடிசூட்டு விழான்னு சொல்லி படையடைக்க வேண்டும். அப்ப அமைச்சர்கள் எல்லாம் மாட்டு மன்று சம்மதித்து அவன் மறையோசரித்து வருகிறாங்க. அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காது கேட்டு அழகுடைய மந்திரியோ பெங்கால புருஷெடுத்து உள்ள மந்திரியோ 56 தேசமெல்லாம் 56 தேசமெல்லாம் அடைத்தாடு பரவாது 56 தேசமெல்லாம் 56 தேசமெல்லாம் அடைத்தாடு பரவாது ஈழம் பாண்டியம் யாழ்ப்பாணம் ஏகரம் சோழம் கொங்கு வங்காளம் டில்லி டிகரம் மகரம் குச்சில தேசம் பப்பர தேசம் பருண் ராட்சியம் வட மதுரை ஆரியம் தொழுவம் கண்ணூசி காம்போதி நேபாளம் ஒட்டக தேசம் உகந்தர தேசம் முதலாபுரி அயோத்தி பாட் நகரம் என்று சொல்லக்கூடிய 56 தேசம் எல்லாம் பாரியோடு திசை அடைத்து வருகிறாங்க. கடைசியாக அயோத்தி நாட்டில் அந்த மாடத்தெரு வீதியில் அடையடைத்தான். அங்கேதான் வாழ்ந்து வருகிறார் மந்தாரை கூன்கிழவி. வாழ்ந்து வருகிறார். அந்த கூன்கிழவி பரியோசி அடிக்கிற போது அவன் காதில கேட்டாள். கேட்டு ராமனுக்கு முடிச்சுட்டு விடான்னு எவனோ பறையடைக்கிறான. யாரு இந்த ராமனுக்கு முடிச்சோட விடணுமா விட்டுடுவோமா? விடக்கூடாது. இந்த வயதுல அறியாத சிறுபனா இருக்கும் போது
குறுக்க ஒடிச்சு புடத்தை உடைச்ச ராமனுக்கு முடிச்சுட்டு விடக்கூடாது, கண்டிப்பா விட்டுறக்கூடாது என்று மனதில் நினைக்கிறாள். அப்ப அமைச்சர்கள் எல்லாம் அப்படி பரியோசி அடித்து விட்டு அயோத்தி நகரங்கள் எல்லாம் அழகுபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. என் பெருமாளாகி ராமச்சந்திர பகவான் மணிமண்டபத்துக்கு வருகின்றார். முத்தாரம் மோகன மாலைகள் எல்லாம் நவரத்தின மாலைகள் எல்லாம் அணிகலங்கள் அணிந்து கொண்டு மகட சிம்மாசனத்தில் பண்ற பெருமாள் அப்படி இருக்க தட்டர்தல் பார்க்கிறார். கைகேசி மட்டும் என்ன வரலையே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கையேசி அம்மா வரவில்லை என்று எதிர்பார்த்து இருக்கிறார். அந்த கைகேசி அரண்மனையில் அங்கதான் நடக்கிறது ஒரு வாக்குவாதங்கள். என்ன வாக்குவாதம்? கைகேசிக்கு ஏவல் வேலை செய்யக்கூடியவள் சரி மந்தரை என்று கூன்கிழவி. ஆமா, கேகே நாட்டுல கைகேசிய மனம் முடித்து வரும்போது அந்த கேகே மன்னன் சரி மகளுக்காக வேண்டி ஏவல் வேலை செய்வதற்கு ஆள் வேணுமென்னு இந்த மந்தர கூன்கிழவிய பணிப்பெண்ணா அனுப்பி வைத்தார். பணிப்பெண்ணா ஒன்னு அனுப்பி வைத்தாங்க. அந்த கூன்கிழவி இந்த கைகேசிக்கு ஏவல் வேலை செய்யக்கூடியவ சரி அவ காதலை கேட்ட அந்த பறை அடித்தத அந்த வேளையில் இருந்து அவளுக்கு உண்ணல உறக்க வர மாட்டேங்கிறது. 1 2 ஊரெல்லாம் உறங்கக்கூடிய வேளையில் அவன் தடிவூனி திருமாலிட்டு வருகிறாய் கூன்கிழாவே அவளை தடிவோனே இருமாலிட்டு அங்கே வருகிறாளே கூன்கிழாவே கைகேசி அரண்மனைக்கு வருகிறாள். கூன்கிழவியாக மந்தரை கூன் பாட்டி. அம்மா என்ன ராணி அம்மா அப்ப பிச்சைக்கு வந்திருக்கான்னு நினைச்சோம். மந்தர கூன்கிழவி வருகிறாள் கைகேசி அரண்மனைக்கு. அம்மா யாரம்மா நீ? நந்தாம மந்தார வந்திருக்கிறேன். மந்தாரே வா 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 அரண்மனைக்கு வந்துரு. அரண்மனைக்கு வந்துரு. மந்தர மூத்த மகனாகி ராமனுக்கு முடிசூட்டு விழா வைத்திருக்கிறார் கணவன். முடிசூட்டு விழா வைத்திருக்கார் மன்னவன். என் பிள்ளை பரதன் சத்ருக்கு 2 பேரும் கேட்க நாட்டுக்கு தாய்மாமன் அழைக்க போயிருக்கிறாங்க. அழைக்க போயிட்டாங்க. உனக்கு விடிய காலம் ஆளு விட்டு அழைக்கணும்னு நினைச்சிருந்தேன். உனையதான் அழைக்கணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்ட. வாமா இவன் சொல்லுகிறா. என்ன அதை சொல்லதான் நான் இங்க வந்தேன். ஆமா, நீ வந்தியா? உன் கணவர் உனக்கு செய்தற்கு துரோகத்தை பார்த்தியா? கைகைக்கு உன் பிள்ளை நாட்டில இல்லாம விரட்டி விட்டு நீ பெற்ற பிள்ளை இந்த நாட்டில இல்ல மூட்டவ சக்கரத்து மகன் ராமருக்கு தானே முடிச்சுட்டு விழா வைத்திருக்கிறாரு. ஆமா, உன் கணவர் உனக்கு வஞ்சனை வைத்து விட்டாரு. வஞ்சனை வைத்து விட்டான். என்ன சொல்லுகிறான்? மந்தார என் குடும்பத்தை பற்றி உனக்கு நல்லா தெரியுமா? தெரியும். ஒரு கணவருக்கு 3 தேவிமார்கள். 3 பேர்களுக்கு 4 மகன்கள். ராமன் வேற இல்ல கிடையாது, பரதன் வேற இல்ல, லக்ஷ்மணன் வேற இல்ல, சத்ருகன் வேற இல்ல. ஒற்றுமையா இருக்கிறோம். இதுவரைக்கும் நீங்க ஒற்றுமையா இருக்கலாம். இது ராமருக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. மருமக கோசலா தேவி மருமக வீட்டுக்கு வந்துட்டா. இன்னைக்கு நாட்டையும் முடிசூட்டு விழா வைத்து விட்டால் நாளைக்கு நீனும் உன் பிள்ளையும் எது வேணுமானாலும் அந்த கோசலா தேவி இடத்துல தான் கையேந்தணும். போய் நிக்கணும். இவ என்ன சொல்லுகிறா? எண்ணத்துல நல்ல எண்ணமே இல்ல. ராமருக்கு முடிசூட்டு விழா வைக்கிறத பற்றி நாங்க சந்தோஷமாக இருக்கிறோம். ஒரு குடும்பத்தை வெட்டி கரைக்க வந்து விட்டாயா? மன்னர் ராமனுக்கு மன்னர் மூடுறது தாழ்த்தான் நன்மை உண்டு ஒரு யாரோ. எடி ராமனுக்கு மன்னன் மூடுதறித்தால்தான் நன்மை உண்டு ஒரு யாரோ. அவன் 4 பேரில மூத்த வேண்டிய 4 பேரில மூத்த வேண்டிய
நம்ம எல்லாம் அன்று காத்த வேண்டிய நம்மை எல்லாம் அன்றே காத்த வேண்டிய பட்டத்துக்கு அவன் ஏற்ற வேண்டி பாரசு ராமனுக்கு பட்டத்து ராமனுக்கு மலர் முடிவு ஒரு ஏழி ராமனுக்கு மன்னன் மூடு தெரிந்தாதா நன்மை உண்டே ஒரு காலம் பாய் மனமே உனக்கு அடிப்பாய் மனமே உனக்கு என்ன நடுவு பாலில் விழுந்தது போலாச்சு நடுவில் பாலி விழுந்தது போலாச்சு இருக்கிற காலங்கள் குறைக்கிடத்தார் போல கிணறு வெட்ட போதும் புறப்பட்டது போல ராமனுக்கு மன்னர் முடிந்தால் நன்மை உண்டு ஒரு காலம் ஏடி ராமனுக்கு மன்னன் மூடு தெரிந்தாதா நன்மை உண்டு ஒரு காலம் ராமனுக்கு முடிச்சுட்ட விழா வைப்பது நழுவி பாலில் விழுந்தது போல் இருக்கு நடக்கிறது என்று நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நீ கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட மாதிரி முடிய வந்துட்டியா நீ? ஆமா நந்தர உங்ககிட்ட நல்ல எண்ணம் இல்ல, போயிடு வெளியில என்று வெளியில 10 கதவை எடுத்து பூட்டினாள் கைகேசியானவள். இது பார்க்கிறாள் மந்தார கோன்கிடவு. இவன் மனதை எப்படியாவது நாம மாற்ற வேணாம என்ன செய்வோம் என்று மனதிலே நினைக்கின்றாள். என்ன செய்வோம் யாது செய்வோம் யாது என்ன செய்வோம் யாது செய்வோம் கைகேசி மனதைத்தானே மாற்ற வேணும் என்று சொல்லு. மருந்து போட்டு மயக்குவாமா மாயப்போடு போடுவாமா சீட்டே வைப்போமா சீட்டே வைப்போமா சொத்து போடு போடுவாமா வைப்போமா சொத்து போடு போடுவாமா. அந்த மனதை எப்படியாது பெட்டி கரைக்காமல் விடக்கூடாது என்று அந்த மந்தரையாகிய கூண்கிழவி ஒரு நந்தவனத்தின் பக்கத்தில் வருகிறாள். ஒரு வசிய பச்சையிலேயே புடுங்கி கைக்குழு வைத்து கசக்கி கொண்டு திரும்பவும் அரண்மனைக்கு வந்து விட்டாள். ராணி அம்மா அம்மா ராணி அம்மா ஆணி அம்மா ஆணி அம்மா இல்ல ராணி அம்மாங்கிறா. யாரு மந்தார பொண்ணத்தான் போக சொன்னதே போயிடு. அம்மா நான் போறேம்மா நான் போறேன் கதவை திறங்கம்மா கடைசியா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிரு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தேன். ஆமா என்று கதவை திறந்தால் கைகளை வச்சு பச்சளை கதைக்கிட்ட வச்சிருக்கல தங்கம் என் பிள்ளை எல்லாமா கோபப்பட்டுன்னு உச்சுல இருந்து முகத்த வழியா கிடாம கைய போட்டு ராவிட்டா. நான் மாதவத்து சண்டாளி கிளவி. நான் இப்போ சாகுதனோ பிளவு சாகுதனோ தெரியல. உனக்கு கேடு நினைக்கன்னு வருவேனாம்மா? கேடு நினைக்க மாட்டேன் அம்மா. உனக்காகத்தாமா நான் நன்மையை சொல்ல வந்தேன். உங்களுக்கு தான் நன்மை நாளை பண்ண சரி. ஏதோ ஒண்ணு வேணுமானாலும் மூட்டவிழ் கௌசல தேவி இடத்துல தான் நீ கையேந்தி நிக்கணும். உன் பிள்ளையும் உன் பிள்ளைக்கு வரக்கூடிய மருமகளும் அந்த மூத்தமல் அல்ல ராமனுடைய தேவை சீதாதை விடுத்து அவங்க கையெழுத்து நிக்கணும். வறுக்கம் எல்லாம் வாரிசு பெருங்கிடலாம் அவங்களுக்கு கீழல்லாமா நீங்க இருக்கணும். எல்லாரும் நீங்க அடிமையா வாழ வேண்டி இருக்கும் என்று மனதை மாற்றினாள். அந்த கைகேசிக்கு மருந்து பாடப்பட்ட போது அவன் மனங்கள் எல்லாம் மாறுகிறது. மந்தார நீ சொல்லுவது சரிதாம்மா. என் பிள்ளைக்கு முடிச்சு விட்டுனா தானே என் பிள்ளையும் நானும் சந்தோஷமா இருக்கலாம். அம்மா இப்போ ராமனுக்கு முடிச்சு விட்டுபலா என்று எல்லாரும் வந்துட்டாங்களே. இப்ப போய் என் கணவரிடம் நான் எப்படி கேட்க வேண்டும்? எப்படி அம்மாவனுக்கு முடிச்சு விட்டோம் நான் கேட்க முடியும்? நான் சொல்லுகிறது கேளம்மா. என்ன உங்களும் உங்கள் கணவன்
அந்த கைகை நாட்டு திருமணம் முடித்து வரும்போது சரி சம்காசுர யுத்தத்தில் உங்களுக்கு 2 வரம் தருவதாக சொல்லியிருக்கிறார். ஆமா சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொல்லணும்? இப்ப வேண்டாம், அந்த வரம் நான் என்னைக்கு கேட்கறேனோ கேட்கும் போது தந்தா போதும்னு சொன்னீங்க. ஆமா அந்த வரத்தை இப்ப கேளுங்கள். கேட்க வேணும். ராமன் மேல ஆணையிட்டு தாரேன்னு சொல்வார். சரி ஒரு வரத்தினால் அந்த பரதன் நாட்டை ஆள வேண்டும். ஆள வேண்டும். மற்றொரு வரத்தினால் 14 வருடம் ராமன் காடு வாழ வேணும் என்று வரத்தை வாங்கி வச்சு கொடுங்க. சரி உங்களை பல கொடுத்து வச்சவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது என்றால் கைகேசியானவள் ஒற்றுமையான குடும்பத்தை அங்கு உழைத்து கெடுத்தாள். சரி அந்த வார்த்தை காதில் கேட்ட பொழுது இந்த கைகேசியானவள் முத்தாரும் மோகன மானைகள் எல்லாம் அறுத்து செதறி விட்டார் பூமியில. அவன் மட்டாடையெல்லாம் கூரை மாற்றி விட்டு நூல் புடவை எடுத்து கட்டினாள். நெத்தியில பார்த்து பூசி கைகேசி சந்தாரு நெடுகாமை படுத்து கொண்டாள். அளவாரிய முக்காடுத்து அளவாரி முக்காடுத்து சாலம் போட்டால் கைகையாச்சு. அவளை தலைவலியா முக்காடுத்து தலைவலியா முக்காடுத்து சாலம் போட்டால் கைகையாடு. அளவடியே முக்காடு போட்டு போய் பஞ்சனத்தை வந்து விட்டான். கைகேசி காணும் என்று அந்த தட்டரதன் கைகேசியாளன் மறைக்கு அழைக்கப்படுகிறார். அவன் நலபா ஜெலில் வரும் பொழுது அலங்கரிக்கப்பட்ட பொருள் அத்தனை அடித்து பூமியில சிதறி கிடக்கிறது. முத்தாரம் மோகன மாலைகள் எல்லாம்